வணக்கம். வரவிருப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று செவ்வாய்க்கிழமை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் பேச திட்டமிடப்பட்டுள்ளது. உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் சாத்தியமான முக்கிய புள்ளியாக இந்த தொலைபேசி உரையாடல் இருக்கலாம் என்று சில அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். புளோரிடாவிலிருந்து வாஷிங்டனுக்கு ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் பறந்து கொண்டிருந்த போது ட்ரம்ப் விமானத்திலிருந்து செய்தியாளர்களிடம் இந்த தகவலை வெளியிட்டார். சிறிது நேரத்தில் கிரெம்ளின் புட்டினின் பங்கேற்பை உறுதிப்படுத்தியது. செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், ஒருவேளை செவ்வாய்க்கிழமைக்குள் ஏதாவது அறிவிக்க வேண்டுமா என்று பார்ப்போம். நான் செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி புட்டினுடன் பேசுவேன். வார இறுதியில் நிறைய வேலைகள் செய்யப்பட்டுள்ளன. அந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியுமா என்று பார்க்க வேண்டும். இரு தலைவர்களும் பேசுவதற்கான திட்டங்களை உறுதிப்படுத்திய கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் மேலதிக விவரங்களை வழங்க மறுத்துவிட்டார். நாங்கள் நிகழ்வுகளின் உள்ளடக்கத்தை ஒருபோதும் முன்னறிவிப்பு செய்வதில்லை. இரண்டு ஜனாதிபதிகளுக்கு இடையிலான உரையாடல்களின் உள்ளடக்கம் எந்த முன் விவாதத்திற்கும் உட்பட்டது அல்ல என்றும் கூறினார். 2 வாரங்களுக்கு முன்பு ஓவல் அலுவலகத்திற்கு சென்றபோது கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்ட உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கியின் மீதான ட்ரம்பின் கடுமையான நிலைப்பாடு குறித்து ஐரோப்பிய கூட்டாளிகள் எச்சரிக்கையாக உள்ளனர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு உக்ரைனிய அரசாங்கத்தை அதன் படியெடுப்பின் மூலம் கவிழ்க்க முயன்ற ரஷ்யா அதன் ஆரம்ப இலக்கில் தோல்வியடைந்தாலும் அது இன்னமும் உக்ரைனின் சில பகுதிகளை கட்டுப்படுத்துகிறது. நிலம் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் ஆகியவை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உரையாடலின் ஒரு பகுதியாகும் என்று ட்ரம்ப் கூறினார். நிலம் பற்றி பேசுவோம், நாங்கள் மின் உற்பத்தி நிலையங்களை பற்றி பேசுவோம், சில சொத்துக்களை பிரிப்பது பற்றியும் பேசுவோம் என்று அவர் விவரித்தார். பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக ட்ரம்ப் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் கடந்த வாரம் மாஸ்கோவுக்கு பயணம் செய்தார். 2022ஆம் ஆண்டு உக்ரைனின் முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கிய பின்னர் ரஷ்யா சட்டவிரோதமாக 4 உக்ரைனிய பிராந்தியங்களை ரஷ்யாவுடன் இணைப்பதாக அறிவித்தது. அவை கிழக்கில் உள்ள டொனட்ஸ் மற்றும் லுகான்ஸ் பிராந்தியங்கள் மற்றும் உக்ரைனின் தென்கிழக்கில் கெர்சன் மற்றும் சபோரிசியா பிராந்தியங்கள். ஆனால் 4இல் எதையும் முழுமையாக கட்டுப்படுத்தவில்லை. கடந்த ஆண்டு 4 பிராந்தியங்களில் இருந்தும் உக்ரைன் படைகளை திரும்பப் பெறுவது அமைதிக்கான நிபந்தனைகளில் ஒன்றாக புட்டின் பட்டியலிட்டார். 2014இல் கிரெம்ளின் உக்ரைனில் இருந்து கிரிமியாவையும் ஆக்கிரமித்தது. சபோரிசியா பிராந்தியத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் மாஸ்கோ சபோரிசியா அணுமின் நிலையத்தை கட்டுப்படுத்துகிறது. இது ஐரோப்பாவில் மிகப்பெரியது. படியெடுப்பின் பின்னர் இந்த ஆலை பல முறை தாக்குதலில் சிக்கியுள்ளது. அணுசக்தி பேரழிவு ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாக சர்வதேச அணுசக்தி அமைப்பு அடிக்கடி எச்சரிக்கை வெளியிட்டது. இப்படியான ஒரு சிக்கலான நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் போரில் 30 நாள் இடைநிறுத்தம் என்ற முன்மொழிவை செய்துள்ளார். போரில் 30 நாள் இடைநிறுத்தம் என்ற அமெரிக்க முன்மொழிவை உக்ரைன் ஏற்றுக்கொள்கிறது. இப்போது ரஷ்யாவை சம்மதிக்க வைக்க வேண்டிய நிலையில் உள்ளார் ட்ரம்ப். உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் சமாதான முன்னெடுப்புகளை திசை திருப்பும் மற்றும் போரை நீடிப்பதற்கான நிபந்தனைகளுடன் ட்ரம்பின் தற்காலிக போர் நிறுத்தத்தை தாமதப்படுத்த பார்ப்பார் என்று எச்சரித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ராணுவ உதவி மற்றும் உளவு தகவல் பகிர்வை தடுத்ததை அடுத்து போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அழுத்தத்தை எதிர்கொண்ட உக்ரைன், சரி, போர் நிறுத்தத்திற்கு நாம் சம்மதிக்கிறோம், முடிந்தால் நீங்கள் புட்டினை சம்மதிக்க வைக்க முடியுமா பாருங்கள் என்று பந்தை ட்ரம்பின் மைதானத்தில் வைத்துவிட்டது. நான் ஜனாதிபதியானால் போரை 24 மணி நேரத்தில் நிறுத்தி காட்டுவேன் என்று சவால் விட்ட ட்ரம்ப் இப்போது போரின் 30 நாள் இடைநிறுத்தத்திற்கு புட்டினை சம்மதிக்க வைக்க வேண்டும். அதை அவர் எப்படி செய்ய போகிறார்? ட்ரம்பின் கடந்த கால செயல்முறைகளை ஒப்பிட்டு பார்ப்பவர்கள் அவர் மாஸ்கோ மீது மேலும் பொருளாதார தடைகளை அச்சுறுத்தி நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள புட்டினை தள்ளுவார் என்று எதிர்பார்க்கிறார்கள். அது எந்த அளவுக்கு புட்டினுடன் வேலை செய்யும் என்பது இன்று தெரிந்தாலும் தெரிந்துவிடும். ஆனால் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு அப்பால் இரு தரப்பினரும் எதிர்த்தரப்புக்கு பெரிய சலுகைகளை வழங்க விரும்பவில்லை என்று தெரிகிறது. மேலும் இருவரும் கடக்க முடியாது என்று அவர்கள் வலியுறுத்தும் சிவப்பு கோடுகளும் உள்ளன. ரஷ்யாவின் கோரிக்கைகள் என்ன? 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி புட்டின் தனது முழுகளவிலான படையெடுப்பை தொடங்கிய போது உக்ரைனின் நேட்டோவில் சேர்வதை துறக்க வேண்டும், அதன் இராணுவத்தை கடுமையாக குறைக்க வேண்டும், மேலும் ரஷ்ய மொழியையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார். இப்போது மாஸ்கோ சட்டவிரோதமாக செப்டம்பர் 2022ஆம் ஆண்டு இணைத்துக் கொண்ட 4 பிராந்தியங்களில் இருந்தும் உக்ரைன் தனது படைகளை திரும்ப பெற வேண்டும் என்று கூறுகிறார். எந்த ஒரு சமாதான ஒப்பந்தமும் மேற்கில் முடக்கப்பட்ட ரஷ்ய இராணுவ சொத்துக்களை விடுவிப்பது மற்றும் பிற அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தடைகளை நீக்குவது ஆகியவை அடங்கும் என்று ரஷ்ய அதிகாரிகள் கூறியுள்ளனர். மேற்கில் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்கள் பெரும்பாலும் ஐரோப்பாவில் உள்ளன. ட்ரம்புக்கும் ஐரோப்பியர்களுக்கும் இப்போது உறவு முறை சரியில்லை. ட்ரம்ப் கூறுவதை ஐரோப்பியர்கள் கேட்கப் போவதில்லை.
ஐரோப்பிய ஒன்றிய தடைகளை நீக்குவதும் அப்படித்தான். ட்ரம்பின் உத்தரவுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் பணிய வேண்டியதில்லை. தவிர ஏப்ரல் 2ஆம் தேதி ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது இறக்குமதி வரி விதிப்பை அறிவித்துள்ளார். உக்ரைனிடம் விளையாட சீட்டு எதுவும் கிடையாது, ரஷ்யாவிடம் தான் அனைத்து சீட்டுகளும் உள்ளன என்று வெள்ளை மாளிகையில் சீட்டுக்கட்டு விளையாட்டை உதாரணமாக காட்டினார் ட்ரம்ப். அதனால் மேற்கில் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களை விடுவிப்பது ஒரு சீட்டு மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தடைகளை நீக்குவது இரண்டாவது சீட்டு ஆகிய இரண்டு சீட்டையும் புட்டின் மேசையில் வைத்தால் ட்ரம்பின் கையில் சீட்டு கிடையாது. மாறாக ட்ரம்ப் தம்மிடம் உள்ள சீட்டாக சாத்தியமான பொருளாதார தடைகளை மேசையில் வைக்கலாம். ஆனால் ரஷ்யாவுக்கு எதிரான பெரும்பாலான பொருளாதார தடைகளை ஜோ பைடன் நிர்வாகம் விதித்து விட்டது. ட்ரம்ப் வேண்டுமானால் சீட்டாட்டத்தை தலைகளாக விளையாடி பார்க்கலாம். அதாவது சாத்தியமான பொருளாதார தடை என்ற சீட்டுக்கு பதிலாக தடை நீக்கம் என்ற சீட்டை வைத்து விளையாடி பார்க்கலாம். அது எந்த அளவுக்கு வேலை செய்யும் என்று கூறுவது கடினம். காரணம், போருக்கு முன் புட்டினின் மிகப்பெரிய வர்த்தகம் இருந்தது ஐரோப்பாவுடன் தான், அமெரிக்காவுடன் அல்ல. மேசையில் அமெரிக்க தடை நீக்கம் என்ற சீட்டை வைத்து விளையாடுவதை விட ஐரோப்பிய தடை நீக்கம் என்ற சீட்டை வைத்து விளையாடினால் புட்டின் சம்மதித்தாலும் சம்மதிக்கலாம். ஆனால் ட்ரம்பின் துரதிர்ஷ்டம், பதவிக்கு வந்த ஒரு மாதத்திலேயே ஐரோப்பாவில் இருந்த நண்பர்களே எதிரியாக மாற்றியுள்ளார். இதற்கு தான் எப்போதும் குறைந்தபட்சம் 3 நண்பர்களையாவது அருகில் வைத்திருக்க வேண்டும் என்று கூறுவது. கைது செய்து பிடித்து சிறையில் போட்டாலும் சிறைக்கு உள்ளே சீட்டாடுவதற்கு வசதியாக இருக்கும். அதனுடன் நெருக்கடியில் மூல காரணங்களை அகற்ற வேண்டியதன் அவசியத்தை புட்டின் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய எல்லைகளுக்கு அருகே நேட்டோ ராணுவ கட்டமைப்பை அதன் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் என்று விவரிக்கும் கிரெம்ளினின் கோரிக்கையின் குறிப்பு அது. ரஷ்ய எல்லைகளுக்கு அருகே உள்ள நேட்டோ நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளே. கடந்த ஆண்டு காலாவதியான செலன்ஸ்கியின் பதவிக்காலம் சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட சட்டபூர்வமான தன்மை இல்லை என்று புட்டின் வாதிடுகிறார். போருக்கு மத்தியில் தேர்தலை நடத்துவதை அரசியலமைப்பு சட்டம் தடுக்கிறது என்று உக்ரைன் கூறுகிறது. உக்ரைன் தேர்தலை நடத்த வேண்டியதன் அவசியத்தை பற்றி பேசிய ட்ரம்ப் புட்டினின் கருத்தை எதிரொலித்தார். ஆனால் ட்ரம்பால் உக்ரைனின் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியாதே. ரஷ்ய அதிகாரிகள் மாஸ்கோ எந்த நேட்டோ உறுப்பினர்களிடமிருந்தும் துருப்புக்களை அமைதி காக்கும் படையினராக ஏற்றுக்கொள்ளாது என்று அறிவித்துள்ளனர். ஐரோப்பியர்களுக்கு அமைதிப்படை விவகாரம் மிக முக்கியமானது. அதனால் தான் பிரிட்டனும் பிரான்சும் அதில் மிக தீவிரமாக உள்ளன. அதுவும் ட்ரம்பின் கையில் இல்லை. மொத்தத்தில் உக்ரைனிடம் விளையாட சீட்டு எதுவும் கிடையாது என்றார் ட்ரம்ப். இப்போது ட்ரம்பின் கையில் சில சீட்டுகள் உள்ளன. ஆனால் அவை வெட்டி விளையாடும் அளவுக்கு பலமான சீட்டுகள் அல்ல. உக்ரைனின் கோரிக்கைகள் என்ன? 1000 கிலோமீட்டர் தூரத்தில் பின்னடைவை எதிர்கொண்டுள்ள உக்ரைன் அதன் மாநில எல்லைகளை 2014க்கு முன்பு நடந்த கோடுகளுக்கு திரும்ப கோருகிறது. உக்ரைன் சர்வதேச நட்பு நாடுகளின் பாதுகாப்பு உத்தரவாதத்துடன் உறுதிப்படுத்தப்பட்ட சமாதான ஒப்பந்தத்தை ரஷ்யா மீண்டும் ஒருபோதும் ஆக்கிரமிக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிறது. அதற்கு ட்ரம்ப் தயாராக இல்லை என்று வெள்ளை மாளிகையில் கூறிவிட்டார். எதிர்கால ரஷ்ய தாக்குதல்களை தாங்கும் விதத்தில் உக்ரைனிய ராணுவம் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று செலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். இது சர்வதேச நட்பு நாடுகளின் விரைவான மற்றும் நிலையான ஆதரவு தேவைப்படும் விலை உயர்ந்த முயற்சியாகும். மேலும் ரஷ்யாவுக்கு சட்டவிரோதமாக நாடு கடத்தப்பட்ட குழந்தைகளையும் ரஷ்ய சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான பொதுமக்களையும் திருப்பி தர வேண்டும் என்கிறது உக்ரைன். இருதரப்பிலும் சிவப்பு கோடுகள் உள்ளன. அவை பரஸ்பரம் பிரத்யேகமாக பேச்சுவார்த்தைகளை மிகவும் சவாலானதாக ஆக்குகின்றன. இருதரப்பும் விட்டுக்கொடுப்பு செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. இப்போது ரஷ்ய கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள உக்ரைனிய நிலத்தில் 5இல் ஒரு பகுதியின் தலைவிதியை மைய கவனத்தை எடுக்கும். மாஸ்கோவை பொறுத்தவரை நேட்டோ உறுப்பு நாடுகள் அமைதி காக்கும் படையாகவோ அல்லது கூட்டணி கூட்டமைப்புக்கு வெளியே உறுதியளிக்கும் படையாகவோ இருப்பது ஒரு சிவப்பு கோடு. ஆனால் மாஸ்கோ குறிப்பிட்ட சலுகைகள் எதையும் இதுவரை வெளிப்படையாக குறிப்பிடவில்லை. செலன்ஸ்கி தனது நாடு ரஷ்ய பிரதேசத்தை ஒருபோதும் அங்கீகரிக்காது என்று கூறினார். ஆனால் உக்ரைனிய அதிகாரிகள் உக்ரைனின் நிலைப்பாடு இதுவே உத்தியோகபூர்வமாக இருந்தாலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் சில காலம் ரஷ்ய கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். செலன்ஸ்கி சமீபத்தில் செய்தியாளர்களிடம் கூறிய போது, நமது நட்பு நாடுகளுக்கு எங்கள் சிவப்பு கோடுகள் தெரியும். ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களை ரஷ்ய கூட்டமைப்பின் பிரதேசங்களாக நாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்று கூறினார். ஜனாதிபதியாக இது எனது அரசியல் விருப்பம். இதுவே எமது மக்களின் அரசியல் விருப்பம். இது சர்வதேச சட்டம் மற்றும் உக்ரைன் அரசியலமைப்பை மீறுவதாகவும் என்றார். இவ்வளவுக்கும் மத்தியில் ட்ரம்ப் இன்று புட்டினுடன் பேச போகிறார். ட்ரம்பின் பருப்பு புட்டினுடன் வேகுமா? இன்றைய தொலைபேசி உரையாடலின் முடிவு பெரும்பாலும் இன்று போய் நாளை வா என்ற விதத்தில் இருக்கும்.